வணக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை எல்லோரும் வள்ளல் என்று அழைப்பார்கள். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை வள்ளலாக என்றும் நினைத்ததில்லை. அவர் வள்ளலாக நினைத்தவர் ஐயா NSK அவர்கள்தான். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடத்திலே யாராவது நீங்கள் வள்ளல் என்று சொன்னால் உடனடியாக அதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடியவர் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். என்னை நீங்கள் வள்ளல் என்று சொன்னால் அண்ணன் NS கிருஷ்ணன் அவர்களை என்ன சொல்லுவீர்கள் என்று உடனடியாக அவர்களிடம் கேட்டு விடுவார். அதற்கு காரணம் இருக்கின்றது. NSK அவர்களிடத்திலே தான் அந்த கொடுக்கின்ற குணத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கண்டார்கள். அப்படியானால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அதற்கு முன்பு அந்த குணம் இல்லையா என்றால் அது இல்லை, நிச்சயமாக நிறையவே இருந்தது. அவர்களுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கையில் ₹1 சம்பளம் வாங்கிய பொழுதும் அதில் 60 காசு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே செலவு செய்தவர் தான் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் அதையும் தாண்டி எவ்வளவு வசதி வந்தாலும் எந்த நிலைக்கு போனாலும் எதையும் மறந்துவிடக் கூடாது என்ற ஒரு குணம் இருக்கின்றது அல்லவா? அந்த குணத்தை NSK அவர்கள் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடத்திலே ஆணித்தரமாக பதிவு செய்தார்கள். அதற்கும் ஒரு காரணம் உண்டு. அதாவது ஆரம்பத்தில் பல்வேறு நாடக கம்பெனிகளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அவர்களுடைய சகோதரர் சக்கரபாணி அவர்களும் நாடகத்தில் நடித்து கொண்டிருந்தார்கள். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு NS கிருஷ்ணன் அவர்கள் நடத்திய நாடக கம்பெனியில் இவர்கள் இருவரும் சேருகிறார்கள். அங்கேதான் இவர்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்டம் உருவாகின்றது. அப்படி உருவான வாழ்க்கை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சிறிய சிறிய கதாபாத்திரங்களில் திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். சதி லீலாவதி என்ற திரைப்படத்திலும் நடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அந்த படத்தில் NSK அவர்களும் நடிக்கிறார்கள். தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு அமைந்து விடுகின்றது. சுமார் ஒரு 4-5 படங்கள் நடித்து முடித்ததும் NSK அவர்களிடத்திலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மகிழ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மன சந்தோஷத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணே, நாமெல்லாம் எப்படி சாதாரணமாக இருந்தோம், நான்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேனே, ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், நான் ஒரு ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என்று சொன்னதும் NSK அவர்கள், ராமச்சந்திரா, நீ இன்னும் உயரத்திற்கு போவாய், உன்னுடைய உயரம் என்பது மிக பெரியது, ஆனால் பழச மறந்துடாதப்பா, நீ யாரையும் மறந்துடாதப்பா என்றதும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒன்று தோன்றியது. ஒருவேளை அண்ணன் அவரை மறந்துடக்கூடாதுன்னு நம்மக்கிட்ட சொல்கிறாரோ என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே NSK அவர்கள் சொன்னார்களாம், ராமச்சந்திரா, உன்னை அந்த ரசிகர்கள் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம்யா, அவங்கெல்லாம் காலனா அரையனா முக்காலனா ஒரணான்னு கொடுத்து டிக்கெட்டு வாங்கி உன்னை பார்க்குறாங்க, உன்னை கொண்டாடுறாங்க. அந்த ரசிகர்களை மட்டும் நீ விட்டுறாதையா, அந்த ரசிகர்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீ செய்யப்பா என்று சொன்னார்களாம். அந்த அளவிற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை அவருடைய வாழ்க்கையின் நேர்கோட்டை உருவாக்கி கொடுத்தவர் அண்ணன் NS கிருஷ்ணன் அவர்கள். அந்த NS கிருஷ்ணன் மீது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அளவு கடந்த ஒரு மரியாதை. NSK எது சொன்னாலும் சரியாக இருக்கும், NSK சொல்வதை அப்படியே கேட்க வேண்டும் என்ற அளவிற்கு ஒரு அதிகபட்ச மரியாதையை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் NSK மீது வைத்திருந்தார்கள். ஒரு முறை NSK அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு ஒரு முக்கியமான மருந்து ஏற்றப்பட்டிருக்கின்றது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஐயா NSK அவர்களை பார்க்க சென்று விட்டார் மருத்துவமனைக்கு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு உச்ச நடிகராக வந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கெல்லாம் மக்கள் திலகத்தை பார்த்ததும் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் பதட்டம். அங்கே NSK அவர்களுடைய மனைவி மதுரம் அம்மையார் அவர்கள் இருக்கிறார்கள். மதுரம் அம்மையார் அவர்கள் மக்கள் திலகத்தை பார்த்ததும் வாங்க தம்பி என்கிறார்கள். மருத்துவர் சொல்கிறார், ஒரு 4 மணி நேரத்துக்கு அவரை நீங்கள் எழுப்பக்கூடாது, அவர் தூங்குவார், எந்த இடைஞ்சலும் அவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு. இதை மக்கள் திலகம் அவர்கள் காது கொடுத்து கேட்டு விட்டார்கள். மதுரம் அம்மா சொல்கிறாங்க, வாங்க நீங்கள் உள்ளே வந்துங்க, உள்ளே அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு. உடனே மக்கள் திலகம் சொல்கிறார், இல்லை, மருத்துவர் இப்போ தான் சொல்லியிருக்காரு, அவருக்கு எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாது, ஒரு 4 மணி நேரம் அவர் தூங்கணும் அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அவரை பார்த்துக்கங்க, நான் அப்புறமா வர்றேன் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வெளியேற சிறிது நேரத்தில் NS கிருஷ்ணன் அவர்கள் கண் முழித்து பார்க்கின்றார்கள். மதுரம் அம்மையாரிடம் கேட்கின்றார், இங்கே ராமச்சந்திரன் வந்தானோ என்று.
மதுரம் அம்மாவுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் ஆமான்னு சொன்னா இவர் ஒருவேளை பார்க்காம போயிட்டாரா, நம்மளை திட்டுவாரோ அப்படின்னு, அதெல்லாம் வரலீங்களே என்று சொல்ல, இல்லை இல்லை ராமச்சந்திரன் வந்திருக்கான் என்றதும் மதுரம் அம்மாவுக்கு நான் தான் சொல்றேனே வரலங்க, தம்பி வரல, வந்தது தான் நான் சொல்லியிருப்பேனே என்றதும், இல்லை அவன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி தலையணைக்கு கீழே இருந்த ஒரு 2000 ரூபாய் பணத்தை எடுத்து மதுரம் அம்மா கிட்ட காட்டுறாங்களாம். இந்த பணம் எப்படி வந்துச்சு? இப்படி கொடுக்கக்கூடிய குணம் ராமச்சந்திரனை தவிர வேற யாருக்கும் கிடையாது. இந்த 2000 ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய காசு, இந்த காசு இங்க இருக்குதுன்னா இதை ராமச்சந்திரன் தான் வச்சிருப்பான், அதனால ராமச்சந்திரன் கண்டிப்பா வந்துட்டு போயிருப்பான்னு சொன்ன உடனே மதுரம் அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சான். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருந்தார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும். என்எஸ்கே அவர்கள் சொன்னது போல் தன்னுடைய ரசிகர்களை அவர் எந்த சூழ்நிலையிலும் கைவிடவில்லை. அதே போல் ரசிகர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை கைவிடவில்லை. அதனால்தான் ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலக்கப்பட்டாரா அல்லது விலகினாரா என்பது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகி வெளியே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி தன்னுடைய ரசிகர்களின் உழைப்பால் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். தமிழக ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களே கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக, தமிழக மக்களே கொண்டாடக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார்கள். எப்படி சினிமாவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் என்ற அந்தஸ்தை கொடுத்தார்களோ, அதே போன்று தமிழக அரசியலிலும் முதலமைச்சர் என்று ஒரு அருமையான பொறுப்பினை வழங்கி தமிழக மக்களும் ரசிகர்களும் அழகு பார்த்தார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நன்றி உள்ளவராக இருந்தார் கடைசி வரை. அவருடைய ரசிகர்களும் மக்கள் திலகத்திற்கு உண்மையானவர்களாக இருந்தார்கள். தலைவன் எப்படியோ அதே வழிதான் தொண்டனின் வழி என்றும் மக்கள் திலகத்தின் ரசிகர்கள் இருந்தார்கள். அதனால் அவரால் ஆட்சி செய்ய முடிந்தது என்று சொல்லி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.